Taste the Daily. அண்மை செய்தி. சென்னை மதுரவாயலில் மழை வெள்ளத்தால் தரைப்பாலம் மூழ்கிய நிலையில் தரைப்பாலம் அருகே பாதுகாப்பிற்கு காவலர்கள் இல்லாததால் ஆபத்தை உணராமல் பொதுமக்கள் கடந்து செல்கின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷிடம் கேட்கலாம். வணக்கம் சுரேஷ், விவரம் என்ன? வணக்கம் மஞ்சுளா. தற்போது பெய்து வரும் இந்த கனமழை காரணமாக மதுரவாயில் இருக்கக்கூடிய இந்த தரைப்பாலமானது கூவமாற்று வெள்ளப்பெருக்கால் முற்றிலுமாக மூழ்கியுள்ளது. இதனால் இந்த பகுதியில் சாலையை கடக்க முடியாமல் பொதுமக்கள் கடும் இன்னல்களுக்கு உள்ளாகி வருகின்றனர். நேற்று நள்ளிரவு பெய்த கனமழை காரணமாக திருவேற்காடு அடையாளம்பட்டு கூவமாற்றில் வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக மதுரவாயில் இருந்து நொலாம்பூர் பகுதியிலிருந்து மதுரவாயில் செல்லக்கூடிய இந்த பிரதான சாலையாக கருதப்படக்கூடிய இந்த தரைப்பாலமானது முழுவதுமாக கூவமாற்றில் வெள்ளப்பெருக்கில் ஏற்பட்டு போக்குவரத்தானது முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டுள்ளது. பருவகால மழைகளுக்கு முன்பாகவே இந்த கூவமாற்றில் இருக்கக்கூடிய இந்த ஆகாய தாமரைகளை முற்றிலுமாக நீக்கிட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆனாலும் அந்த அதிகாரிகள் இதுக்கு செவிசாய்க்காத காரணத்தினால் தற்போது ஏற்பட்டுள்ள இந்த வெள்ளப்பெருக்கினால் கூவமாற்றில் தண்ணீரானது கடந்து செல்ல முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாகவே இந்த மதுரவாயில் தரப்பாலமானது முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த நொலம்பூர் பகுதியிலிருந்து மதுரவாயில் செல்லக்கூடிய இந்த பிரதான தரைப்பாலமானது வெள்ள நீரில் மூழ்கியுள்ள இந்த காரணத்தினால் பொதுமக்கள் சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் சுற்றி சென்று மதுரவாயில் செல்லக்கூடிய ஒரு சூழலும் ஏற்பட்டுள்ளது. தற்போது இந்த மூழ்கடிக்கப்பட்டுள்ள இந்த தரைப்பாலத்தின் ஆபத்தை உணராமல் பொதுமக்கள் இந்த சாலையை தற்போது பயன்படுத்தி வருகின்றனர். ஆகவே காவல்துறையினர் தடுப்புகள் அமைத்து பொதுமக்கள் இந்த தரைப்பாலத்தை பயன்படுத்தாத வகையில் ஏதேனும் உயிர் சேதங்களும் அசம்பாவிதங்களும் ஏற்படுவதற்கு முன்பாகவே காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுரேஷ்.